வெல்கம் டு ஆலந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃபுட் ஃபெஸ்டிவல் பெசன்ட் நகரில் டே பிஃபோர் எஸ்டர்டே ஃப்ரைடே ஈவினிங் திறந்தாங்க. சண்டே ஈவினிங் திறந்தாங்க. நான் வந்து மண்டே மார்னிங் 12 o'clock போய் பார்த்தேன். அங்கே மொத்தம் 50 கடைகள் இருக்கிறது. 50 கடையில் எல்லாமே பெண்கள் சுய விதைப்பு குழுக்கள் மூலமாக ஆரம்பித்த கடைகள். எல்லாமே லேடீஸ் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஜென்ஸ்லாம் வந்து சப்போஸ் வேணும்னா குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பேக் சைடில். எல்லா கடையிலையுமே கிராமிய முறையில் செய்கிற உணவுகள் தான் சப்ளை செய்கிறாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்தந்த ஊருக்கு தேவையான பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு சில 2-3 இடத்துல பிரியாணியும், தூத்துக்குடியில் மீன் ஐட்டமும், ஒரே ஒரு இடத்துல தான் நோ பாயில் நோ குக்கிங்னு ஃபுல்லாக செஞ்சாங்க. நான் சாப்பிட்ட முட்டை வந்து நாமக்கல் முட்டை. அங்கே வந்து காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை ரெண்டுத்தையும் பாயில் பண்ணி அதில் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் இருந்தது. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நியூ மாடலில் அவங்க மசாலா போட்டு கொடுத்ததுனால சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. எல்லா கடைகளையும் போட்டேன். நான் சாப்பிடும்போதே 2-3 பேர் வந்து கேட்டாங்க, எங்கே சார் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க இது நாட்டுக்கோழி முட்டைன்னு. நான் எதிர்க்க தான் இருக்குது நாமக்கல் கடை ஷாப்பு, அங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதேமாரி ஒரு கடையிலையும் ஒரு விதமான ஃபுட்டுகள் செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் நான் பிடிச்சது 2-3 மட்டும்தான் சாப்பிட்டேன். எல்லாமே சாப்பிட முடியல. ஏன்னா நம்ம மத்தியானம் போய் சாப்பிட்ணுன்றனால 2-3 சாப்பிட்டேன். அதனால் நான் செலக்ட் பண்ணி சாப்பிட்டேன். நான் எல்லாமே கிராம முறையில் லேடீஸ் வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக செய்யப்பட்டது. அதனால் ஒரு 4 நாள் வைக்கிறாங்க. நேற்று சண்டே, மண்டே, டியூஸ்டே 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நீங்கள் பெசன்ட் நகர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அவங்க செய்கிற எல்லாமே ரேட் வைஸ் சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஆம்பூர் பிரியாணி கடையில் பிரியாணி இருக்குது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தெரியுது எனக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து மத்தியானத்துக்காக பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. அதையும் நான் பார்த்தேன். ஆனால் நான் வாங்கி சாப்பிடல. அது பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போய் ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டேன் மத்தியானத்தில். வில்லேஜ் சைட்லேருந்து செஞ்சுருக்காங்களே அப்படின்றதுனால அந்த சுண்டலை வாங்கி சாப்பிட்டேன். அது டேஸ்ட்டாக இருந்தது. மூக்கடையில், கொண்டைக்கடலை எல்லா கடலையிலையும் செஞ்சுருந்தாங்க. 3 விதமான சுண்டல். நான் ஒரு சுண்டல் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். அது ஜஸ்ட் 20 rupees தான். நல்லா இருந்தது அங்கே சாப்பிட்றதுக்கு. மத்தியானம் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால மூக்கடலை சுண்டல் சாப்பிட்டேன். அவங்க நல்லாவும் ஸ்பெஷலாக சூடாகவும் நல்லாவும் செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே மக்கள் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, பார்க்குறாங்க. ஆனால் இது நல்லா இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு நான் நினச்சேன். ஆனால் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகுது. ஈவினிங்கில் மேபி வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து எல்லாருமே அங்கே வந்து பார்க்குறாங்க, ரேட் கேட்குறாங்க. பார்த்துட்டு 1-2 சாப்பிட்டு பார்க்குறாங்க. எல்லாமே நல்லது, ஹெல்த்தி ஃபுட். அதுதான் உண்மை. இங்கே வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் செய்கிறாங்க. நோ பாயில் நோ குக்கிங்னு ஒரு ஷாப் இருந்தது. அந்த ஷாப்பில் வந்து ஒரு அவுல் பாயாசம் சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருந்தது. அதுமாரிலாம் எங்கேயுமே வெளியில் கிடைக்காது. இந்தமாரி இடத்துல தான் போய் சாப்பிட்டா நம்ம ஆயிலெலாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்கள்ல, ஒரே ஆயில் யூஸ் பண்ண அந்த பஜ்ஜி கடையிலலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க வந்து எல்லாமே வீட்டுக்கு எப்படி செய்வாங்களோ அப்படி செஞ்சு கொடுத்தாங்க. அந்த சாப்பிட்டதில் எல்லாமே வந்து டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று வந்து சலித்தது அல்ல. அப்படி நல்லாவே இருந்தது. பள்ளிப்பாளையம் சிக்கன் இதுன்னு இப்போ 2 ஷாப்பில் இருந்தது பார்த்தேன். ஆனால் நான் வாங்கலை. பெப்பர் சிக்கன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. அது வந்து மனை உணவகம்னு போட்டு வச்சு விற்கிறாங்க. தூத்துக்குடியில் போய் இது சாப்பிட்டேன். நம்ம என்னது புட்டு, சொரா புட்டு. ஆனால் கொஞ்சம் முள்ளெல்லாம் இருந்தது. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம சீப்பாக கொடுத்தாங்க. அது எப்படி தான் அவங்க சீப்பாக கொடுத்தாங்களோ 20 rupees தான் வாங்கினாங்க. நிறைய கொடுத்தாங்க. குவான்டிட்டி வைஸ் நிறைய கொடுத்தாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஷாப்பில் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. சொரா புட்டு. இந்தமாரி நிறைய கிடைக்காத பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கிது. ஆனால் மக்கள் தான் அங்கே ஏன் வரலன்றது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் 12 மணிக்கு பார்த்தேன். ஓரளவுக்கு அப்படியே ரஷ் வந்தது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலிமா சாப்பிடுது. அப்புறம் பனை ஓலையிலேயே அந்த இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து நான் வந்து இறால் வடை சாப்பிட்டேன்.
ஆனால் அவங்க வந்து எறாவை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக அழகா வெட்டி போட்டு சாப்பிட்ருக்காங்க. அதுவும் ரேட் வைஸ் சீப்பாக தான் இருந்தது. அது டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தா மாரி தெரிஞ்சுது. ஆனா நல்லா தான் இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன். அதையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். நான் ஒரு 3, 4 பிளேஸ்லலாம் சாப்பிட்டேன். ஆனா நெறைய இடத்துல சாப்பிட்றதுக்கு நெறைய உணவுகள் இருந்தது. இந்த இறால் வந்து மேல அப்படியே எறாவ வேக வச்சு அதில அழகா முக்கி வடையா செஞ்சு குடுத்தாங்க. அத சாப்பிட்டேன். தூத்துக்குடி ஷாப்ல சாப்பிட்டேன். நெறைய ஷாப்ல நெறைய இருக்கு. நெறைய பொருட்கள் எல்லாமே கிராம முறையில செஞ்சிருக்காங்க. ஹெல்த்தி ஃபுட். அந்த ஒரு டீ கடையில ஒண்ணு போய் 49வது கடையில போய் சாப்பிட்டேன். அந்த கடையில வந்து அந்த பானிபூரிக்கு தேவையானத புதுசு புதுசா அந்த ரசம் மாரி இருக்கிறத செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நான் சாப்பிட்டு பார்க்கல. அப்புறம் நான் பார்த்தேன். அப்புறம் யானை கவுனி, அப்புறம் வந்து இதில செஞ்சிருக்காங்க பாருங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க செஞ்ச எல்லாமே சத்துள்ள உணவுகள். அதில மாற்று கருத்தே இல்ல. நான் ஒரு ஸ்வீட் கடையில ஒரு ஸ்வீட் வாங்கி பார்த்தேன். அது வந்து வில்லேஜ் பீப்பிள் அங்க பாருங்க. அந்த ஸ்வீட்ல வந்து சுசையம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன். வீட்டுக்கு வாங்கின்னு வந்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. மொத்தம் 50 கடையிலயும் ஒரு கடையிலயா உட்காந்து ஒண்ணா சாப்பிட்டாலே ஒரு 3 டேஸ் ஆயிடும். அவங்க வச்சுக்கிறதே ஒரு 4 டேஸ் தான் ஷாப். நம்ம வந்து இதுக்கு சுய குழுக்கள் மூலமா செய்றாங்க. அப்புறம் வந்து வாழைப்பூ வடை செஞ்சாங்க. அப்புறம் அந்த வாழைப்பூ வடை செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஒரே ஒரு வாழைப்பூ வடை வாங்கி சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அது 2 மிக்ஸ்டுனாங்க. வாழைப்பூ இன்னொரு இது சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன். அதில ஆயிலும் இல்ல. மக்கள் எல்லாம் ஜனம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. ரஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு. நிழலா இருக்கு. பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. தண்ணி வசதி எல்லாமே கவர்மெண்ட்ல பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஃபேமிலியா வாங்க. வந்து பாருங்க. சாப்பிடுங்க. ஈவ்னிங் மத்தியானம் 12 டூ நைட் 9:00 ப்ரோகிராம்லாம் வேற வச்சிருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. பாய் ஃப்ரம்